நம்ம எல்லாருக்குமே சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெமரி ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு சில பேர் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, ஒரு சில பேருக்கு விளையாண்ட விளையாட்டு, ஒரு சில பேர் அப்போ வந்து சாக்லேட் அந்த மாதிரி இன்னுமே மறக்காம ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட ஆமாம்ல ஃபுல்லாக இருந்திருக்கும்ல அந்த மாதிரிலாம் தோணும். டபுள் கலர் சேமி ஐஸ் டபுள் கலர் அந்த மாதிரியான ஒரு சில சைல்ட்ஹுட் மெமரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்களில் ஒருவன். சைல்டுஹுட்ல இருந்து பேப்பர் எடுத்துட்டோம்னா சைல்டுஹுட்டே கிடையாதுல்ல. இதில் ஒரு 10-15 விஷயம் பண்ணி விளையாடுவோமா? கப்பல், கத்தி கப்பல், ராக்கெட்டு, விசிறி, அப்புறம் அந்த இட்லி ஏதோ பண்ணுவானுங்க. ஃப்ளேம்ஸா இல்லை அது ஏதோ ஃபியூச்சரை பிடிக்கிற 2 பேர்ல ஏதோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 விஷயம் பண்ணாலும் பேப்பர்ல ஒரு ஓஜி ஒன்று இருக்கு. அதுதான் வந்து பேப்பர் வெடி. அண்ட் பேப்பர் வெடி வந்து எல்லாருக்கும் பண்ண தெரியும். கிளாஸ்ல எல்லாரும் பண்ணுவானுங்க, ஸ்கூல்ல எல்லாரும் பண்ணுவானுங்க. எப்படின்னா இது மற்ற அந்த கப்பல், கத்தி கப்பல் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பட் பேப்பர் வெடி ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பேப்பர்ல வந்து மடக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 மடக்கு மடக்கிடுவாங்க. A few moments later. மடக்கிட்டு இதை வந்து பின்னாடி வாக்கில் இந்த மாதிரி வந்து மடக்கணும். மடக்கிட்டு இந்த பேப்பர் இருக்குல்ல இதை வந்து இழுத்து இதில் குடிச்சிட்டா இந்த பேப்பர் வெடி ரெடி. அண்ட் இந்த மாதிரி பூனை ஊதிட்டு அப்படி அடைச்சோன்னா சவுண்டு வரும். அண்டு இது வந்து எப்படி சவுண்ட் வருது அப்படின்னா, இது பேப்பரை இப்படி மடக்கிட்டு இழுக்கிறோம்ல, இப்படி இழுத்துட்டு கீழே இந்த 2 ஹோல் இருக்கும். இந்த 2 ஹோல்ல வந்து அடிக்கல, ஃபாஸ்டா அடிக்கல, அதுல ஏர் போய் இந்த பேப்பரை வந்து வெளியில எடுத்து விடும். ஸோ அதுல இருந்து சவுண்ட் வரும். இது இப்ப கேட்டாலும் வந்து இதெல்லாம் பயம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் அப்போ உண்மையில பயமா தான் இருக்கும். மூஞ்சிக்கு நேரா கொண்டு வந்து உடப்பானுங்க. நம்மளுக்கு அப்படியே திட்டு போகும். நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருக்கேன் அப்படியே படிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஏதாவது பசங்கள்ட்ட பேசிக்கணும். இவங்க என்ன பண்ணுவானுங்க, கவனிக்காத நேரம் இப்படி பேப்பர் வெடி செஞ்சுட்டு வந்து மூஞ்சிக்கு நேரம் கொண்டு வந்து வச்சுட்டு ஓடிடுவானுங்க. நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேப்பர் எடுத்து நம்ம மடக்கி நம்ம ஒரு பேப்பர் வெடி செஞ்சு அவனை விரட்டிட்டு ஓடுறது. இப்போ வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் அவன் ஒரு பேப்பர் வெடி செஞ்சிருப்பான், நம்ம ஒரு பேப்பர் வெடி செஞ்சிருப்போம். 2 பேரும் மாற்றி வெடிக்கும். ஏன்னா 2 பேர் பேப்பர் வந்து வேற வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அவன் வந்து நோட் பேப்பர்ல செஞ்சிருப்பான், நம்ம A4 ஷீட்ல செஞ்சிருப்போம். அந்த மாதிரி வந்து 2 பேரும் மாற்றி செஞ்சு அடிச்சு விளையாடுறது. கிளாஸே டமால் சவுண்டா தான் இருக்கும். நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. மஞ்சக்காமலை பூன்னு ஒன்று இருக்கும். அந்த பூ சாப்பிட்டா வந்து ஏதோ மஞ்சக்காமலை வருமோ ஏதோ சொல்லுவாங்க. அண்ட் அந்த பூ வந்து எங்க ஊர்ல ஒரே ஒரு இடத்துலதான் இருந்துச்சு. அது வந்து எங்க பால்வாடிக்கு வெளியில. அப்பெல்லாம் அந்த பிகேஜி யூகேஜி எதுவுமே கிடையாது. பால்வாடிக்குள்ள கொண்டு போய் தள்ளி அடைச்சிருவானுங்க. அண்ட் பால்வாடியை விட்டு வெளியில வந்தா அந்த மரம் இருக்கும், பெரிய மரம். அண்ட் அதுல அந்த சிவப்பு கலர் பூ பூத்துருக்கும். அந்த பூக்கு மேல வந்து ஒரு தண்டு மாதிரி வந்து ஒரு விதை மாதிரி வந்துருக்கும். அண்ட் அந்த விதையை என்ன பண்ணுவோம்னா 2 பேரும் எடுத்துருவோம். 2 விதையை எடுத்துட்டு அந்த சைடு அவன் பிடிச்சிக்கணும், இந்த சைடு அவன் பிடிச்சிட்டு இழுத்துட்டு எவன் பிஞ்சிருச்சோ அவன் வந்து தோத்துட்டான். அண்ட் பியா அதை வந்து ஜெயிச்சிட்டான். அது வந்து கோழி சண்டை, சிவசண்டை ஏதோ சொல்லுவானுங்க. ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுவாங்க. இது ஞாபகம் இருக்கா? சுத்திர மிட்டாயோ பம்பர மிட்டாயோ உங்க சைடு என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. எங்க சைடு பம்பர மிட்டாயின்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்த புதுசுல பயங்கர அப்பெல்லாம் பார்த்தாலும் சுத்திக்கிட்டே வச்சுக்கோங்க. அது புதுசா இருந்துச்சு. சுத்திட்டு இப்படி இருக்கையில சுத்திட்டே இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்னா முட்டாய் இப்படி சுத்திட்டு இப்படி இழுத்து நாக்குல வைப்போம். அது அப்படியே சுத்திட்டே அப்படியே கரைஞ்சிட்டே வரும். ஸோ வந்து சுத்திட்டே இருக்கையில அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அண்ட் அது விளையாட்டாவே இருந்தாலும் அது வந்து முட்டாய் இல்லை. ஸோ இப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அண்ட் அது கரைஞ்சுதான் ஆகும். ஸோ வந்து இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க கிளம்பிட்டு சோடா முடிவு அதை நச்சு அதுல 2 ஓட்டையை போட்டு கயிறை கட்டிட்டு இந்த மாதிரி சோடா மூடியில வந்து இந்த மாதிரி உள்ள 2 ஓட்டை போட்டு இதை வந்து உள்ள விட்டு கயிறை வச்சு கட்டிட்டு இப்ப இதை சுத்தணும் அப்படின்னா இப்படி ஒரு கொஞ்ச நேரம் சுத்தமா இருக்கும். A few moments later. பாருங்க, நிக்காது, அப்படியே சுத்திட்டே இருக்கும். நம்ம தான் ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பலூன்னா அந்த முழு பலூன்லாம் கிடையாது. கிளாஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகும் பலூன்லாம் கட்டி போட்டுருப்பானுங்கல்ல. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பலூனை உடச்சிட்டு அந்த பலூன்ல அந்த பிஞ்சது இருக்கும்ல, பிஞ்ச பலூன் அதை எடுத்துட்டு வந்து ஒரு விரலை விட்டு ஊதி அதை கட்டிடுவானுங்க. குட்டியா கட்டிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எங்கிட்டாவது அந்த வேறு அந்த மாதிரி எங்கேயாவது நின்றுட்டு அடிப்பானுங்க. அது உடையிறது கூட பிரச்சனையா இருக்காது. அதை உடைக்கிறேன்ற பேர்ல கொண்டு வந்து தலையில கொட்டுவானுங்க. பயங்கரமா வலிக்கும்.
நெக்ஸ்ட் ரப்பர் பேண்ட் கன். ரப்பர் பேண்ட் கன் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது எப்படின்னா அந்த மாதிரி சுண்டி விரல் இருக்குல்ல, சுண்டி விரல்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி ஆள்காட்டி விரல்ல விட்டுட்டு இந்த சுண்டி விரலை நான் எடுத்தேன் அப்படின்னா கரெக்டா போய் எடுத்து அந்த மாதிரி கரெக்டா போய் அடிக்கும். அவனுக்கு தெரியுமா, சின்ன வயசுலாம் வந்து சீசன் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுவோம். கரெக்டா ஒரு புது கேம் ஒன்று கண்டுபிடிப்பானுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சீசன்ல இந்த ரப்பர் பேண்ட் வந்து பயங்கரமா எல்லாரும் அடிச்சு கை காலு மூஞ்சி எல்லாம் தடிச்சிருக்கும். வீட்டுக்கு போட்டே என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? அடுத்து இந்த குச்சி, என்னடா குச்சி கட்டணும் பார்க்காதீங்க. எங்க ஸ்கூல் வெளியில ஃபுல்லா வந்து வேப்ப மரமா இருக்கு. ஸோ வேப்ப மரத்துல வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்ல வந்து அந்த பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுத்து ஸ்கூல் ஃபுல்லா வந்து கொட்டி கிடக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பழத்தை பிரிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று, ஒவ்வொருத்தரும் சிக்னேச்சர் ஸ்டிக் ஒன்று இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஈச்சங்குச்சி எடுப்பானுங்க, ஒரு சில பேர் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு குச்சியை வந்து எடுத்துக்குவாங்க. என்னன்னா இதுல வந்து இந்த ஹாரி பாட்டர் வந்து தன்னுடைய மந்திரக்கோளை கண்டுபிடிக்கும் மாதிரி இதை கண்டுபிடிப்பாங்க. இந்த வளையுதா, ரொம்ப தூரம் போதா. ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம். அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த பழத்தை மேல சொருகிடுவாங்க. சொருகிட்டு எடுத்து அடிப்பானுங்க. நம்புவீங்களான்னு தெரியல, அது கிட்டத்தட்ட 10-12 அடி போய் கரெக்டா அடிக்கும். ஸ்கூல் ஃபுல்லா இதை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சுன்னா போதும், அந்த குச்சி எடுத்துட்டு போயிட்டு அடிச்சு சத்துன்னு அடிச்சு மேல் ஃபுல்லா பழம் வாட. அந்த பழத்தை பாக்கெட்ல புறக்கி போட்டு வச்சுக்கிடுவானுங்க. ஒரு 10-15 பழம் வந்து பாக்கெட்ல எப்பவுமே கிடக்கும். இன்டர்வல்ல வெளியில போயிட்டு எடுத்து வந்து போட்டுட்டு கிளாஸுக்குள்ள உட்கார்ந்தோட போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வீட்டுலலாம் நீ எடுப்பாங்க கரகரையா இருக்கும். ஏமா அந்த 3 விரல்ல துவைச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் கன் வந்து அப்போ வந்து ஒரு பேக்கெட்ல கொடுப்பானுங்க. இந்த பேக்கெட்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் கன்னு மாதிரி இருக்கும், அதுல ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், 2 கப்பும் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கப்பா 3 கப்பான்னு தெரியல இருக்கும். இப்போ வந்து என்னன்னு தெரியல, ஸ்டாப் பண்ணிட்டானுங்க உங்களோட மேனுஃபேக்சர். 2000 வந்த கன்னு. அது எப்படி இருக்கும்னா, அந்த கன்னுல வந்து அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு அந்த கப்பை மேல மாட்டிட்டு அடிச்சோம்னா அது ரொம்ப தூரம்லாம் போகாது, கொஞ்சம் தூரம் போகும். பட் அதுதான் அப்போ சீப்பஸ்ட். இட் காஸ்ட் லைக் ₹1 or something like that நினைக்கிறேன். அந்த கண்ணை வச்சு சுடையில அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். மொத வந்து காசு கொடுத்து கடையில போய் வாங்கினது தாய்னா அதுவாதான் இருக்கும். மேக்சிமம் எல்லாருமே விளையாண்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது புதுசா அப்பதான் லான்ச் பண்ணாங்க. எல்லாரும் வாங்கி வச்சிருக்கோம். போர்ல சுடுறது, மேல சுடுறது. திடீர்னு பார்த்தா அந்த கப்பு கிட்ட காணாம போனா போய் ஒருத்தவங்க சண்டைக்கு போகுது, வேணா எடுத்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பாரு, அவன் கைய முறுக்குவான். ஐயோ, இப்ப பாரு அவன் பல்ல கடிப்பான் பாரு. இப்ப நெஞ்சு வெடைக்கும் பாரு. அவனை ஓங்கி அடிப்பான் பாரு. கடைசியா வந்து பென் ராக்கெட்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ரீஃபில் பென் வாங்குறது வந்து இந்த மறுபடியும் வந்து ரீஃபில் வந்து மாத்திக்கலாம் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. நாங்க வந்து பென் ராக்கெட் பண்றதுக்காக ஒரே காரணத்தினால மட்டும்தான் அந்த ரீஃபில் பண்ணே வாங்குவோம். மற்ற டாய்ஸ் மாதிரி இது வந்து கடையில போய் வாங்குறதோ இல்ல வேற எதுவும் மாதிரி கிடையாது. இது பசங்களே பண்ணுவாங்க. ஆனா சைல்டுஹுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் டாய் எப்படி வேணா சொல்லலாம். இதுதான். இது வந்து இந்த பசங்க இன்னொருத்தவங்க மேல வருது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைட்டு உள்ள போயிடும், கிழிச்சிட்டு நிஜமா சதையை கிழிச்சிட்டு உள்ள போயிடும். அந்த மரத்துல விட்டா குத்திட்டு அப்படியே அவ்வளோ ஃபாஸ்டா அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பென்னு, ஒரு ரப்பர் பேண்டு, அப்புறம் ஒரே ஒரு பின்னு அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரீஃபில் முடிஞ்ச பெண்ணை எடுத்து இந்த மாதிரி மூடியை கழட்டிட்டு மேலே எங்கேயும் கழட்டிட்டு கூடை மட்டும் வச்சிருவோம். இப்போ மூடியை வந்து கூடு இருக்குல்ல, கூடோட இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்குவோம். வச்சுட்டு ரப்பர் பேண்டை எடுத்து மூடி இருக்குல்ல, மூடியில் வந்து இந்த மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு இதில் ஒரு நூல் வச்சோ இல்லை வந்து இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டோ கட்டிடும். இந்த மாதிரி வந்து சுற்றி வச்சுட்டேன். டைட்டாக இருக்கணும். ஏன்னா இழுத்துட்டு விடையில வந்து இது வந்து கலண்டுறாமல் இருக்கிறதுக்கு பயங்கர டைட்டாக இன்னொரு சுற்றி கூட போட்டுருவோம். இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு இந்த மாதிரி பின்ன வந்து இந்த ரப்பர் பேண்ட்ல அப்படி போட்டு
இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ற மாதிரி லாக் பண்ணிடுறது. லாக் பண்ணிட்டு பின்னுக்கு 2 இது இருக்கும்ல, 2 முனை இருக்கும்ல, அதுல ஒரு முனையில வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்த இதை வந்து இழுத்து அந்த கூடோட அப்படியே மாட்டி விட்டுருவோம். மாட்டிட்டு இப்ப இந்த ரீஃப்ல உள்ள போட்டு அந்த பின் இருக்கும்ல அதை எடுத்து இந்த ரீஃபில் கீழே ஒரு ஹோல் இருக்கு தெரியுமா, அதுல மாட்டிட்டு இழுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப தூரம் போகும். இது வந்து த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் இன் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பசங்க மேல கண்டிப்பா ட்ரை பண்ணவே மாட்டோம். இது எதுக்கு பண்ணுவோம்னா 2 பேர் வந்து அவன் ஒரு பெண்ல பண்ணிருப்பான், நாங்க ஒரு பெண்ல பண்ணிருப்போம். அவன் இந்த இப்ப நான் வந்து இதுல வந்து ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிருப்பேன், இதே வந்து அவன் வந்து நூல் வச்சு கட்டியிருப்பான். ஸோ வந்து இது வந்து நல்ல ரப்பர் பேண்ட் போட்டிருப்பான். அண்ட் வந்து நாங்க என்ன பண்ணுவோம், 2 பேரும் செஞ்சு வானத்துல வருவது யாராவது ஹைட்டா போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையை சொல்லணும், இது வந்து எதுக்கு பெண் ராக்கெட்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது பயங்கர ஹைட்டா போகும். இப்ப நான் லைட்டா விடுறேன், அதுவே எவ்வளவு வரும். இப்ப நான் இழுக்கவே இல்லை. நான் இழுத்து விட்டேன்னா பயங்கர ஹைட்டா போகும். அண்ட் பேக்கை வந்து பைக்கட்டுன்னு சொல்றது, புத்தகம் சொல்றது, இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இன்டர்வல் போறதுனா போதும், இப்படி கையை தூக்கி மேம் ரீசஸ் மேம், அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தால சிரிப்பதா இருக்கு. இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள், காந்தி ஜெயந்தி 1 நாள், ஆயுத பூஜா 1 நாள், விஜயதசமி 1 நாள், தீபாவளி 1 நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். இந்த மாதிரியான ஸ்பெஷலான சைல்ட்ஹுட் மெமரிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்தியன், உங்கள்